அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பானை சீரியலில் என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். ராஜி வந்து ஹோம் டியூஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மீனா மூலமாக ஒரு ஐடியா பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்கிட்ட போய் பேசிட்டுலாம் வந்துட்டாங்க. இங்கே வந்து கோமதி ஏற்றிட்ட தான் இப்படியே சொல்லி மாமா கிட்ட சம்மதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கோமதி கிட்டேயும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட விஷயத்தை வந்து தங்கமயில் வந்து அறிஞ்சிடறாங்க. அஜிஜோ மாமாக்கு தெரியாமலே இல்லை, நாங்கள் மாமாக்கெலாம் தெரிஞ்சு சொல்லிடுவோம், கண்டிப்பாக அத்தை தக்க சமயம் பார்த்து எடுத்து சொல்லிடுவாங்க. அது வரைக்கும் தயவு செஞ்சு நீங்கள் மட்டும் வாயை திறக்காமல் இருந்தால் போதுனே. இவ்வளோ தூரம் சொல்லி நான் திறப்பேனா, நான் கண்டிப்பாக எதுவுமே சொல்ல மாட்டேன், என் வாய்க்கு நான் பூட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. அத்தை ப்ளீஸ் அத்தை, உங்களை தான் நம்பியிருக்கேன், எப்படியாவது சொல்லிடுங்க அத்தை ப்ளீஸ் அத்தை அப்படிங்கிறாங்க. சரி நான் எப்படினாலும் மாமா கிட்ட சொல்லிடுறேன், சரியா, கண்டிப்பாக காலம் நேரம் பார்த்து சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. பாண்டியன் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து பயங்கர டென்ஷனாக இருக்காரு, பயங்கரமாக கத்துறாரு. சரி என்ன வியாபாரம் பண்ணுறா, என்ன இதுங்கிறீங்க, ஏன் இந்த இப்படி பண்ணுறீங்க, ஒரு ரூபா கொடுக்க வேண்டியதுன்னா காலங்காலத்தில் கொடுக்க வேண்டாம் அப்படி அப்படின்னு கத்துறாரு. ஏங்க இவ்வளோ டென்ஷன் ஆக்கிங்க, எதுக்கு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. வேறு யார் எல்லாம் அந்த கல்யாணம் முடிஞ்சவங்கள தான் சொல்கிறது, கல்யாணத்துக்கு பொருள் வேணும்னு சொல்லி சரக்கு எடுத்தாங்க, அதுக்கு ரூபா ஃபோன் போட்டு கேட்டால் ரூபா டக்குன்னு கொடுக்குறாங்களா, இந்த தரம் இழுத்தரிச்சிட்டே இருக்காங்க, ரூபா கொடுக்க வேண்டியங்க ரூபா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சரக்கு கொடுக்க வேண்டியங்க சரக்கு தரத்த மாட்டேங்கிறாங்க, அப்புறம் எப்படி தான் வியாபாரம் நடத்துறது கோமதி, இவங்களை வச்சுட்டு வியாபாரம் பண்ணுறவங்களும் போதும் ஆயிடுது சை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டென்ஷனில் புலம்புறாரு. பக்கத்தில் பழனி வந்துட்டு டென்ஷனாக அதிகம் வச்சாங்க, அதெல்லாம் ரூபா கொடுத்துருவாரு அப்படிங்கிறாங்க. ஏடே அப்போ நீ கொடுக்குறியாடா அந்த ரூபாவை அப்படிங்கிறாங்க. நான் ஆயிரக்கணக்கில் நான் ரூபாவுக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி பழனி சொல்லுவோம். அப்புறம் என்ன பேசாமல் இருடா நீ அப்படின்னு சொல்லி கோவத்தில் பேசுகிறாரு. நெக்ஸ்ட்டு ராஜி மீனா கோமதி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னடி இவர் இப்படி கோவமாக இருக்கார், இவர்கிட்ட நான் எப்படி தான் சொல்ல போகிறேன், ஐயோ எனக்கு பயமாக இருக்கே அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் எப்படி தான் ப்ளீஸ் அதை சொல்லிடுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தங்கமயில் வந்துடுறாங்க. இப்போ என்ன ஹெல்ப்பு, இப்போ என்ன ரகசியம் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா கிட்ட டியூஷன் விஷயத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, மாமா ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, கோவமாக இருக்காங்க, அதான் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி அத்தை வந்து யோசித்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக எப்படியோ சொல்லிடுங்க, மாமா கிட்ட சொல்லாமல் எதையும் செய்யாதீங்க சரியா அப்படிங்கிறாங்க. அக்கா ப்ளீஸ் தயவு செஞ்சு அத்தை வந்து எப்படினாலும் சொல்லிடுறாங்க, தயவு செஞ்சு நீங்கள் மட்டும் அது வரைக்கும் வாயை திறக்காமல் இருங்கண்ணே, நீ சொல்லி நான் திறப்பேன் ராஜி, அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு தங்கமயில் நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சிட்டு போயிடுறாங்க. திருப்பி அடுத்து எல்லாரும் டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிட உட்காராங்க. ஆனால் இருந்தால் ஐயோ ரொம்ப பசிக்குது, ஏக்கா சாப்பாடு போடுக்கா, இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்ட்டு பழனி கேட்டுருக்காரு. அப்போ வந்து பாண்டியன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கா. சரம் வந்துட்டு ஏன் இப்போ ஒரு மாதிரி டென்ஷன் ஆக்கிங்க, ஏன் உம்மன் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா வியாபாரத்தில் ரூபா கொடுக்கல் வாங்கல் இருக்குதுடா, அதெல்லாம் டக்குன்னு கொடுத்தானடா நம்ம ரொட்டேஷன் விட முடியும், இவங்க ரூபாவே கொடுக்காம இருந்தால் போகிற போக்க பார்த்தா கடை இழுத்து மூடிட்டு என்கிட்ட போய் தொலைஞ்சலாம் போலக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக புலம்புறாரு பாண்டியன். அடுத்து வந்து பழனி வந்துட்டு அக்கா இன்றைக்கி என்ன சாப்பாடுக்கா, பயங்கரமாக பசிக்குதுக்கா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி சிம்பிளாக தான்டா செஞ்சேன், கடையிலேருந்து ரவை கொண்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சா, அப்புறம் வண்டு விழுந்துடும், அவள் கெட்டு போயிடும், அதை வச்சு என்ன செய்ய அப்படிங்கிறனால சட்னி வச்சு உப்புமா வச்சிட்டேன்டா அப்படிங்கிறாங்க. எனக்கு உப்புமாவான்னு, ஆமாம் நான் இருக்கிறது இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றா. நெக்ஸ்ட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து கோமதி ராஜி திருப்பி பழையபடி யோசிக்கிறாங்க. ஐயோ மாமாவோட கோவம் குறையுன்னு பார்த்தா குறையிற மாதிரி இல்லையே அப்படின்ட்டு போய் என்ன சொல்கிறாங்க. அப்புறம் இப்போ தான் சொல்கிறது அண்ணே, இல்லை இப்போ இருக்கிற கோவத்துலலாம் இப்போலாம் சொல்ல வேண்டாம், நாளை காலையில் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கோமதி. நெக்ஸ்ட்டு மொட்டை மாடியை கட்டுறாங்க. ஆனால் பழனி சொல்கிறாரு, புளி பசித்தாலும் புல்லை திங்காதுன்னு சொல்லுவாங்கடா, அந்த புளி பசித்தாலும் உப்புமா திங்காதுங்கிறது இந்த பழனியோடதுடா பழமொழி அப்படின்னு சொல்லி. டேய் மாப்பிள்ளைகளா உப்புமா போட்டு சாகடிக்க பார்த்தாங்கடா, நான் வந்து உஷாராயிட்டேன் தெரியுமா, நான் வந்து என்ன பண்ணிட்டேன் தெரியுமா, நம்ம மாப்பிள்ளை கதிருக்கு ஃபோன் போட்டு இங்கே நடந்த கொடுமை அநியாயத்தெல்லாம் சொன்னேன், அதுவும் இந்த பழனிக்கு உப்புமா வேறு வச்சாங்கங்கிறத சொன்னேன், நான் அதை சாப்பிடலங்கிறத சொன்னேன்டா, அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், கதிர்கிட்டக்க புரோட்டா வாங்கிட்டு வர சொல்லி ஆர்டர் போட்டிருக்கேன்டா அப்படிங்கிறாங்க. என்னோட ஆதங்கத்தை கேட்டு கதிருமே ரொம்ப கொந்தளிச்சிட்டேன்டா, புரோட்டா வாங்கிட்டு வந்துடுவான்டா, இப்போ வந்துடுவான்டா, நம்ம 4 பேருக்கு மட்டும்தான் வாங்க சொல்லியிருக்கேன், நான் வெளியே மேட்டர் லீக் அவுட் பண்ணிடுறீங்கடா அப்படின்ட்டு மொட்டை பேசிட்டு இருக்காரு. கதிர் வந்துட்டு புரோட்டா வாங்கியாச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்லா இருக்குல்லடா, சாப்பிடுங்க சீக்கிரம் சாப்பிடுங்கடா, நம்ம 4 பேருக்கு மட்டும்தான்டான்னு திருப்பி பழனி சொல்லிட்டு இருக்காரு. சரவணே செந்தில் கதிர் மாமா கூட சேர்ந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா 2 பேரும் உள்ளே வர்றாங்க. பக்குன்னு பயச்சு எல்லாருக்குமே பயந்துட்டாங்க. நீங்கள் தானான்னு செந்தில் சொல்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் அப்படின்ட்டு மீனா ராஜி 2 பேர் வராங்க. என்னது புரோட்டாவா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு மீனா ராஜி 2 பேர் கேட்குறாங்க. நாங்கள் புரோட்டா சாப்பிட்டது அக்காவுக்கோ மாமாவுக்கோ கடுவெல்லாம் கூட கசிஞ்சக்கூடாது, யாவும் வச்சுக்கோங்க நீங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு பழனி. அக்காவுக்கு தெரிஞ்சால் வருத்தப்படும், ஆனால் மாமாவுக்கு தெரிஞ்சால் வருத்தப்பட வைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தையெல்லாம் சேர்த்து பேசி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து தங்கமயில் வர வந்துடுறாங்க. ஐயோ இவங்க வந்துட்டாங்களே அப்படின்ட்டு மீனா வந்துட்டு வாங்கக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க எல்லாருன்னு. ஐயோ பரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா, அதுவும் மாமாவுக்கு தெரியாமல் பரோட்டா சொல்லிட்டு இருக்கீங்களா, மாமா வேணான்னு சொல்லியும் பரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அத்தை சமைச்ச உப்புமா வேண்டான்னு சொல்லி இப்போ எல்லோரும் பரோட்டா சாப்பிட்ருக்கீங்களா, அதுவும் வேண்டான்னு கடப்பலவாரம் எத்தனை இடம் சொல்லியிருக்கேன், வேண்டான்னு யாராவது கேட்குறீங்களா, அதேமாதிரி உங்களுக்கு பரோட்டா சாப்பிடணுன்னு இருந்துச்சா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நானே வீட்டில் பண்ணி ரெடி பண்ணி உங்களுக்கு தந்திருப்பேன், ஏன் இப்படி கடப்பலவரெலாம் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னு பயங்கரமாக தங்கமயில் டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து ராஜி வந்துட்டு ஏன்க்கா ஒரு நாள் கடப்பலார் வாங்கி சாப்பிட்டா என்ன தப்பாக இருப்பது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் கூட அன்றைக்கி சினிமா போனீங்க, அன்றைக்கி பாப்கார்ன் சிப்ஸ் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு கடப்பலாகாரன்னு அப்போலாம் தெரியலையா, இல்லை வீட்டிலேருந்து யாரும் செஞ்சு கொண்டு போனீங்களா உங்களுக்காக.
சபாஸ் ராஜி சரியான கேள்வி அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே என் தங்கமயிலுக்கு என்ன செய்யலான்னு சமாளிச்சுட்டு அது வேறு இது வேறு இதில் நீங்கள் வேறு சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க மாமா, வாங்க மாமா நீங்கள் மொதல் எந்திரிங்க, இவங்களோடலாம் சேராதீங்க எந்திரிங்க அப்படின்ட்டு சரவணை பிடிச்சி இழுக்கிறாரு. அவர் சாப்பிட்றதெல்லாம் அதை வைங்க மாமா, நீங்கள் மொதல் அதை சாப்பிடாதீங்க, மாமா சொல்கிறத கேட்டு நீங்கள் கரெக்டாக நடக்கணும், மாமா சொல்கிறதெல்லாம் நீங்கள் மறித்து தப்பாலாம் எதுவும் பண்ணக்கூடாது, நீங்கள் வாங்கன்னு சரவணை கூட்டிகிட்டு இழுத்துட்டு கீழே போயிடுறாங்க. அடுத்து அவர் உட்காந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு பாண்டியன். அப்போ அவளுக்கு வந்து இருமல் வருது. இருமல் வந்தோடனே ஏப்பா தங்கமயில் தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் என்னப்பா வீட்டில் ஆளையை காணோம், வீடே ரொம்ப அமைதியாக இருக்குது, எந்த சத்தமும் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது வந்து மாமா எல்லாரும் மொட்டை மாடியில் இருக்காங்க. மொட்டை மாடியில் அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. அது வந்து மாமா அது வந்து என்னப்பா என்ன வந்துங்கிற என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை மொட்டை மாடியில் எல்லாரும் பரோட்டா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு. என்னது மொட்டை மாடியில் பரோட்டா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு இவர் பயங்கர கோவமாக மேலே போகிறாரு. அங்கே பறந்துட்டு ஆஹா அற்புதம் அருமை ஆஹான்னு ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ராஜி கதிர் ஒரு இடத்துல இருக்காங்க, மீனாவும் செந்தில் அவங்களும் 2 இடத்துல நின்று சாப்பிட்டுட்டு இருக்காங்க, 2 பேராகவும். ஸோ பழனி இதோட உட்காந்துட்டு இருக்கும்போது இவர் பார்த்துட்டு பயங்கரமாக கோவம் வந்துடுது பாண்டியனுக்கு. ஏண்டடே அறிவு இருக்காடா உங்களுக்கு, கீழே நடனம் உப்புமா வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்லோரும் உட்காந்து பரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அவன் தான் பெரிய மனுஷன், அவனுக்கு அது அறிவு இல்லாமல் இருக்காடா, உனக்காவது கொஞ்சமாக அறிவு இருக்காடா, நீங்கள் வேறு அவங்க கூட சேர்ந்துருக்கீங்கடா அப்படி இப்படின்னு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடறாரு எல்லாரையுமே. ஏண்டா டே பரோட்டா வாங்குறதுக்கு ஏதுடா காசு, உனக்கு ஏதுடா காசுன்னு சொல்லி பயங்கரமாக பழனியை பார்த்து மிரட்டுறாரு, செந்தில பார்த்து மிரட்டுறாரு. திரு முழிக்கிறாங்க. ஏதுடா காசு, எங்கடா கல்லாப்பட்டிலேருந்து எடுத்தீங்களாடா, சட்டப்பையிலேருந்து எடுத்தீங்களாடா, ஏதுடா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டம். உடனே கதை வந்துட்டு நான் தான் வாங்கிட்டு வந்தேன், நான் சம்பாதிச்ச காசுலேருந்து எல்லாருக்கும் பரோட்டா வாங்கிட்டு வந்தேன், எல்லாரும் சாப்பிட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சம்பாதிக்கிறங்கிற திமிரு, நான் இப்போ வரைக்கும் இத்தனை வருஷம் வரைக்கும் சம்பாதிச்சிருக்கேன், எனக்கே ஒரு நாள் பரோட்டா வாங்கி இப்படி திமிரை காமிச்சிருக்கேனா, ஒரு 4 காசு நான் சம்பாதிச்சிட்டான் விளக்கமாரி திமிரை நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு போயிடுறாரு. அவர் கிடக்கிறாரு, அவர் எதாவது சொல்லி திட்டுட்டு தான் இருப்பார். நீங்கள் பரோட்டா சாப்பிடுங்க, அவர் எதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் வந்து சமாளிச்சிடறாரு. ராஜி மீனாவும் நியூஸ் எப்படி கீழே போயிருக்கோம் மாமாவுக்கு, இந்த தங்கமயில் சொல்லியிருப்பாங்களோ ஒன்று இருக்கும் கண்டிப்பாக அவங்க தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க அடுத்து அப்படியே நைட்டெல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து மறுநாள் காலையில் விடிஞ்சிருது. ஆனால் பாண்டியன் வெளியே கடை வீதியில் இருக்கார். அப்போ வந்து தங்கமயில் வந்துடுறாங்க. தங்கமயில்ட்டு மாமா அப்படிங்கிறாங்க. என்னப்பா நீ எங்கே இங்கே அப்படிங்கிறாங்க. மாமா நான் கோயிலுக்கு வந்தேன் மாமா. ஓ கோயிலுக்கா, அப்படியாப்பா, சரி வீட்டில் எல்லாம் வேலையெல்லாம் பார்க்கறது முடிச்சாச்சா எல்லாம் என்ன, அதையெல்லாம் முடிச்சாச்சு மாமா, நீங்களாம் எல்லாம் வேலைக்கு போயிடுங்க, நான் வீட்டில் இருந்து மற்றவங்களெல்லாம் கவனிச்சிக்கிறதா மாமா எனக்கு சந்தோஷம், இந்த வேலைக்கு போகிறதுலாம் எனக்குலாம் அந்தளவுக்கு தான் பிடிக்காது மாமா. ஆமாப்பா கரெக்டுப்பா, எல்லாருமே வேலைக்கு போய்ட்டு அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்குறது அப்படின்னா. ஆமாம் மாமா, மீனா வேலைக்கு போகிறாங்க, அரசி காலேஜுக்கு போகிறா, ராஜி காலேஜ் போய்கிட்டுக்கே வேலைக்கு போகிறா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா ராஜி வந்து வேலைக்கு மட்டும் தான் போகிறா, இல்லை அவள் காலேஜுக்கு மட்டும் தான் போகிறா அப்படின்ட்டு வளர்றாங்க. என்னப்பா ஏதோ சொல்ல வந்து படபடங்கிற என்னப்பா என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா நான் வேறு வந்து எங்கள் அப்பா கிட்டக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன், எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டேன்னா, அது மாதிரி தான் உங்ககிட்டக்கு எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன்னா, அதனால நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய இதை சந்தேகிக்க வேண்டிய மாதிரி சூழ்நிலைகள் உருவாகுது அப்படி இப்படின்னு வளர்றாங்க. என்னப்பா எதுனாலும் பதட்டப்படாமல் நிதானமாக சொல்லுப்பா, என்னப்பா என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சேன், இன்னும் ஆனால் அத்தை உங்ககிட்ட சொல்லலை, ராஜி வந்து நீங்கள் டியூஷன் எடுக்க வேணான்னு வேறு சொன்னீங்களா, இப்போ வந்து ராஜி வந்து வேறு ஏதோ வீட்டுக்கு போய் டியூஷன் எடுக்க போகிறாலாம், அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. நான் வேறு இதெல்லாம் சொல்லாமல் வேறு என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி ராஜி மேட்டரை இங்கே தங்கமயில் போட்டு உடச்சிட்றாங்க. ஸோ நாளைக்கு ராஜி வந்து டியூஷன் எடுக்க போகிறாங்களா எடுக்கலையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.